நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளுடன். சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்திகளோடு இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 194 உயர்வு, 99 பேர் தொடர்ந்தும் மாயம். மோரா சூறாவளி பங்களாதேஷை ஊடறுத்துள்ளது. சூறாவளியினால் இலங்கைக்கு பாதிப்பு இல்லை என்ற போதிலும் பல பிரதேசங்களுக்கு தொடர்ந்தும் கடும் மழை. 7 மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை. அமைச்சர்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வதை இந்த வருடம் ரத்து செய்வதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. காணாமல் போனோரின் போராட்டம் 100 நாட்களை கடந்துள்ளது. பிரதமர் தம்மை தொடர்ந்து ஏமாற்றுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் தெரிவிப்பு. சுன்னாகம் நிலத்தடி நீர் மாசடைவதற்கு காரணமான மின் உற்பத்தி நிலையத்தின் பொறுப்பாளர்களை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். மோரா சூறாவளி பங்களாதேஷின் தென்மேற்கு கரையோர பகுதிக்குள் இன்று காலை பிரவேசித்தது. இதனால் நேரடி பாதிப்புகள் இல்லாத போதிலும் இலங்கையில் தொடர்ந்தும் மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. சில பிரதேசங்களில் முக்கியமாக மத்திய மலைப்பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும் இலங்கை தீவை சுற்றுள்ள கடல் பிராந்தியங்களிலும் மணித்தியாலத்துக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் இன்று காற்று வீசக்கூடும். மேற்கு சப்ரகமுவ, தெற்கு மேற்கு மத்திய மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில வகைகளில் பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இந்த மோரா சூறாவளியின் தாக்கத்தினால் இலங்கை தீவை சுற்றுள்ள கடல் பிராந்தியங்களில் மழையும் கடும் காற்றும் இன்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மோரா சூறாவளியின் தாக்கம் காரணமாக பங்களாதேஷின் காக்ஸ் கடற்பரப்பில் இருந்து சிதகோன் வரை கடும் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. சிதகோனிலிருந்து பங்களாதேஷின் வட கடற்பகுதியை நோக்கி இந்த சூறாவளி பயணிக்க உள்ளதாக அந்நாட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. மணித்தியாலத்திற்கு 117 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மோரா சூறாவளியினால் இதுவரையில் 1 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் மரணங்கள் பதிவாகவில்லை. இன்று காலை 6 மணியளவில் பங்களாதேஷிற்குள் பிரவேசித்த சூறாவளியினால் சிதகுனின் அனைத்து விமான பயணங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மோரா சூறாவளியினால் நேரடி தாக்கம் இல்லாத போதிலும் இலங்கையின் மலையக பகுதிகளில் இன்று மழை வீழ்ச்சி பதிவாகியது. இயற்கை அனர்த்தங்களால் கேகாலை, ரத்னபுரி, காலி, களுத்துறை மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் இடம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக முகாம்களிலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த வருடம் மே மாதம் 15ஆம் தேதி தெஹியோவிட்ட தெனிஸ்வத்த தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவினால் 3 பலியானதுடன் பாதிக்கப்பட்ட 48 குடும்பங்களைச் சேர்ந்த 275 பேர் தற்காலிக கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டனர். தற்போது நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலையால் ஒரு வருடத்தின் பின்னர் மீண்டும் தெனிஸ்வத்த தோட்டத்தில் 3 மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. தற்காலிக கூடாரங்களில் வாழ்ந்த மக்கள் தற்போது தெனிஸ்வத்த ரப்பர் தொழிற்சாலையில் மிகுந்த அச்சத்துக்கு மத்தியில் வாழ்கின்றனர். இதேவேளை தெஹியோவிட்ட பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பனாவள தலப்பிட்டிய தோட்டத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் 16 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தோட்டத்தின் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 26ஆம் தேதி நாயம் போனிச்சு. லைட்ல அந்த சைட்டுக்கும் இந்த சைட்டுக்கும் நாயம் போயிருச்சு. ஆனா நாங்க உயிர் தப்பிச்சு ஒடியாந்து இந்த மாதிரி புள்ள மரத்துல இருக்கிறோம். எங்களை இப்ப அதுக்கு லைட்டுக்கு ஒன்றும் வராதுன்னு நாயம் வராதுன்னு எங்களை போக சொல்றாங்க. ஏடி ஆபீஸால 2 நாள் தான் சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தாங்க. எங்களுக்கு இப்ப 3 நாளா சாப்பாடு ஒன்றும் கொண்டாந்து கொடுக்கறது இல்ல. இதேவேளை அகரப்பத்தனை ஓல்புரோக் தோட்டத்தில் கடும் மழை காரணமாக கட்பாறைகள் சரிந்து விழுந்துள்ளன. இதனால் இடம்பெயர்ந்த மக்கள் பிரதேசத்தில் உள்ள தேவாலயம் ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஓல்புரோக் எல்லாத்துக்கும் நாங்கள் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி தொடர்ந்து கல் வந்துகிட்டே இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு முடிவும் இல்லை. இதுக்கு முன்னுக்கும் கல் வந்து எங்களுக்கு ஆரோக்கியம் இதுக்கு எந்த முடிவும் இல்லை எங்களுக்கு இல்லை. கடும் மழை காரணமாக தெனியாய பெவர்லி தோட்டத்திலிருந்து இடம்பெயர்ந்த 43 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்தும் பெவர்லி தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தோட்ட குடியிருப்புகளுக்கு அண்மித்த பகுதியில் உள்ள மலைகளில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளமையினால் இங்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் தெஹியோவிட்ட நகரமும் வெள்ளத்தில் மூழ்கியது. வெள்ளம் வடிந்தோடிய நிலையில் மக்கள் தற்போது சுத்திகரிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்.
இந்த திரும்பவும் வெள்ளம் வர மாதிரி சொன்னாக்கா இதோட லொஸ் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டி வரும். என்ன இப்போ தொடர்ந்து இப்போ ஒரு கிழமை வெள்ளத்தினால வியாபாரம் பண்ணதுக்கு வழியும் இல்லை, தின்று குடிக்கிறதுக்கு வழியும் இல்லை, அப்படி ஒரு பிரச்சனை தான் இருப்பீங்க. இந்த லொஸ்ட்டை நாங்கள் எப்படி ஈடு செய்யறனே விளங்க அமெரிக்கா. கம்பளை கல்வி வலயத்திற்குட்பட்ட நாவலப்பிட்டி கதிரீசன் மத்திய கல்லூரியின் கட்டடம் ஒன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. இதன் காரணமாக குறித்த கட்டடத்தில் இயங்கிய அனைத்து வகுப்புகளுக்கும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கம்பளை வலய கல்வி பணிப்பாளர் ஆனந்த பிரேமஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார். வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 194 அதிகரித்துள்ளது. அனர்த்த நிலைமையினால் 15 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் இன்று மாலை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 194 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 99 பேர் காணாமல் போயுள்ளனர். 112 பேர் காயமடைந்துள்ளதுடன் 83,000க்கும் அதிகமானவர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். அவர்கள் 383 பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். மேலும் 6 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. 1402 வீடுகள் முழுமையாகவும் 7000க்கும் அதிகமான வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு துறையை சார்ந்தவர்களுக்காக புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதை இந்த வருடத்திற்குள் நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பிலான தேசிய சபையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சின் செயலாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு தரப்பின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அனர்த்தத்தின் போது முழுமையாக சேதமடைந்த 640 வீடுகளை புதிதாக நிர்மாணிப்பதற்கு இதன்போது தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் பகுதியளவில் சேதமடைந்த 5329 வீடுகளை வீடமைப்பு அதிகார சபை, தொழிற்பயிற்சி அமைச்சு மற்றும் பாதுகாப்பு பிரிவின் உதவியுடன் புனர் நிர்மாணம் செய்யவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களுக்கான இழப்பீட்டை 1 லட்சம் ரூபாய் வரை உயர்த்துவதற்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கு மேலும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நிவாரணங்கள் தொடர்பில் ஆராயுமாறும் ஜனாதிபதி இதன்போது ஆலோசனை வழங்கியுள்ளார். தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ள மக்களின் நலன்புரி விடயங்கள் தொடர்பில் ஏதேனும் குறைபாடுகள் காணப்படுமாயின் அதனை நிவர்த்தி செய்வதற்கு இன்று காலை அமைச்சரவையில் தீர்மானம் எடுத்தோம். நாளொன்றின் உணவுக்காக வழங்கப்படும் 225 ரூபாவை 300 ரூபாய் வரை உயர்த்துவதற்கும் தீர்மானித்தோம். இந்த தீர்மானங்கள் உடன் அமலுக்கு வரும் வகையில் அறிவிக்கப்பட்டுள்ளன. நான் அறிந்த வகையில் தேவையான சுகாதாரம் உள்ளிட்ட ஏனைய வசதிகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கு அப்பால் வீடுகளை இழந்தவர்களுக்கு புதிய வீடுகளை நிர்மாணிப்பது தொடர்பில் அடுத்த கட்டமாக முன்னுரிமை வழங்க வேண்டும். அதேபோல பாதிப்புக்குள்ளான வீதி கட்டமைப்பு, மின்சார விநியோகம் என்பன வழமைக்கு கொண்டுவரப்படுகின்றன. நாட்டில் தற்போது காணப்படும் நிலைமைக்கு அமைய புதிய வாகனங்களை இறக்குமதி செய்யாதிருப்பதற்கு இன்று நாம் அமைச்சரவையில் தீர்மானித்தோம். காணப்படும் வாகனங்களை நிறுவன ரீதியாக பயன்படுத்த வேண்டும். இதேவேளை அனர்த்தத்திற்குள்ளான பகுதிகளில் இருக்கும் மக்களின் நிலுவையில் காணப்படும் மின்சார கட்டணத்தை 6 மாதத்திற்குள் செலுத்துவதற்கான கால அவகாசம் வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஒரு பகுதி மக்கள் வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வடமாகாணத்தில் பல பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். காலி, களுத்துறை, கேகாலை, ரத்தினபுரி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் கடும் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் வடமாகாணத்தின் பல பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் பயிர்ச்செய்கைக்கு போதுமான மழைவீழ்ச்சி கடந்த சில மாதங்களாக கிடைக்காமையினால் வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தண்ணி முறிப்பு, விஸ்வமடு, மாந்தை கிழக்கு, துணுக்காய், மல்லாவி உள்ளிட்ட சில பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு ஒட்டிச்சுட்டான் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் நமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை. பயிர்ச்செய்கைக்கு போதுமான நீர் கிடைக்காமையினால் வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளதுடன் தோட்ட பயிர்ச்செய்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இங்கே வறட்சியால் பாதிக்கப்பட்டு மாறி நேரம் மழை இல்லாமல், வெயிலும் மழை இல்லாமல் முழு பயிரும் செத்து போச்சு. ஒரு இல்லாமல் ஒன்று மேலே ஒரு படி நெல் கூட விட்டா இல்லை. கோடையிலையும் ஒரு பயிரும் செய்கிறது, கிணறுகளில் தண்ணியும் இல்லை. இன்னும் 1 மாதம் போச்சுன்னா குடிக்க தண்ணி கூட இல்லாமல் போகிற அளவில் வந்திருக்கு. இல்லை இப்பயும் அந்த நாட்டில் ஒரு பகுதியில் மழை பெய்யுது, வெள்ளப்பெருக்கும் உயிர் சேதங்களாகவும் இருக்குது. ஆனால் எங்கட பகுதியை பொறுத்த அளவில் இன்றைக்கும் ஒரு குடி தண்ணி கூட வழி இல்லாத நிலைமையில இருக்குது. இன்னும் 1 மாதம் போச்சுதாண்டா 5 கிணறுகள் அது முற்றாக வற்றி போயிடும். எங்கட வாழ்க்கையில இவ்வளோ மோசமான நிலைமையா.
வவுனியா மாவட்டத்தில் நெடுங்கேணி, செட்டிக்குளம் மற்றும் சிரத்தபுரம் உள்ளிட்ட சில பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த மருக்காரம்பளை பகுதி விவசாயிகளும் வறட்சியினால் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். மழையை எதிர்பார்த்து விவசாயம் செய்த போதிலும் போதிய விளைச்சல் கிடைக்கவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சிறுபோக வேளாண்மை செய்வதற்கு குளத்தில் போதுமான தண்ணியும் இல்லை. அதோட சிறுபோகம் இல்லாததன் காரணமாக நாங்கள் பெரும் வறட்சிக்கு உள்ளாகி இருக்கிறோம். மற்றது குளத்தில் தண்ணி இருந்தால் தான் கிணறுகளில் தண்ணி இருக்கும். கிணறுகளில் தண்ணி இருந்தால் தோட்ட செய்ய மேற்கொள்ளலாம். வாழை, பப்பாசி, கச்சான் இதுகளை போடுற நாங்கள் முற்றுமுழுதாக கிணத்துலேயும் தண்ணி இல்லை. அதனால பெரும் பாதிப்பில் உள்ளாகி இருக்கிறோம். யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் நிலத்தடி நீர் மாசடைவதற்கு காரணமாக மின் உற்பத்தி நிலையத்தின் பொறுப்பாளர்களை கைது செய்யுமாறு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறும் மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஜூட்சன் முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சுன்னாகம் பகுதியில் நிலத்தடி நீரில் எண்ணெய் கலந்துள்ளமை சுற்றாடல் அதிகார சபையூடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சுன்னாகம் பகுதியில் இயங்கும் 2 மின் உற்பத்தி நிலையங்களில் நீர் மாசடைவுக்கு காரணமான மின் உற்பத்தி நிலையம் குறித்து விசாரணை நடத்தி அதன் பொறுப்பாளர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் நீதவான் கட்டளை பிறப்பித்துள்ளார். கைது செய்யப்படுபவர்களுக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சுன்னாகம் நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளமை தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் அறிக்கையின் பிரகாரம் மின் உற்பத்தி நிலையத்தை சூழவுள்ள 2 கிலோமீட்டர் சுற்றுவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் சுத்தமான குடிநீர் விநியோகிக்கப்பட வேண்டும் எனவும் இன்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் நிலத்திற்கடியில் கலந்துள்ள எண்ணெய் மற்றும் கிரீஸ் என்பன வடக்கு நோக்கி நகர்வதாக ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய சுன்னாகத்திற்கு வடக்கு பகுதியில் உள்ள கிராமங்களில் கிணறுகளில் நீர் மாசடையுமாயின் உடனடியாக சுற்றாடல் அதிகார சபையூடாக அது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த வழக்கு மேலதிக விசாரணைகளுக்காக எதிர்வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சுன்னாகம் நிலத்தடி நீர் தொடர்பான முதற்கட்ட ஆய்வறிக்கை 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி வெளியானது. சுன்னாகத்தில் நிலத்தடி நீரில் பார உலோகங்கள் கண்டறியப்படவில்லை எனவும் கிணற்று நீரின் மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை சுன்னாகம் பகுதியில் நிலத்தடி நீரில் எண்ணெய் கலந்துள்ளமை தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினால் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. சுன்னாகம் உபமீன் உற்பத்தி நிலையத்தை சூழவுள்ள 1.3 கிலோமீட்டர் தூரத்திற்குட்பட்ட பகுதியில் காணப்படும் நீர் மனித பாவனைக்கு உதவாதது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தெல்லிப்படையில் நீர் மாதிரிகளை பரிசோதித்ததில் எந்த ஒரு மாதிரியிலும் எண்ணெய் இருப்பது கண்டறியப்படவில்லை. கோப்பாயில் எண்ணெய் இருப்பதாக சந்தேகித்த 20 கிணறுகளில் 15 கிணறுகளில் எண்ணெய் மாசு இருக்கவில்லை. பவர் ஸ்டேஷனில் இருந்து 1.5 கிலோமீட்டருக்கு உட்பட்ட கிணறுகளில் எண்ணெய் கலந்துள்ளதை அவதானிக்க முடிந்தது. 2014 ஆகஸ்ட் 13ஆம் தேதி குறிப்பிடப்பட்ட இணைப்பிற்கு அமைய பவர் ஸ்டேஷனை அண்மித்த சுன்னாகம் உள்ளிட்ட சில பகுதிகளில் அதிகளவு எண்ணெய் கலக்கப்பட்டுள்ளமை தெளிவாகின்றது. மழையுடன் கூடிய வானிலை அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு நீடித்தால் சில மாவட்டங்களில் மண் சரிவு ஏற்படலாம் என தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்குமைய ரத்தினபுரி, கேகாலை, காலி, களுத்துறை, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலேயே மண் சரிவு அபாயம் நிலவுவதாக இன்று பிற்பகல் விடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தின் எலபாத்த, பெல்மடுள்ள, குருவிட்ட, எகலியகொட, கிரியல்ல, இம்புள்பிளை, அயகம, ககவத்த, கலவான, கொலன்ன மற்றும் நிவித்திகல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் மண்சரிவு அபாயம் நிலவுவதாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் புலத்கோபிட்டிய, தெரணியகல, எட்டியாந்தோட்ட, தெஹியோவிட் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிலும் அதனை சூழவுள்ள பகுதிகளிலும் மண்சரிவு ஏற்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மழை நீடித்தால் காலி மாவட்டத்தின் பத்திகம, யக்கலமுள்ள, நெலுவ, தவலம, நியகம மற்றும் நாகுட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிலும் மண்சரிவு ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் புலத்சிங்கல, அகலவத்த, வலாலவிட்ட மற்றும் பதுருளிய ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் மண்சரிவு அபாயம் நிலவுகின்றது. மாத்தறை மாவட்டத்திலும் சில பிரதேச செயலக பிரிவுகளில் மண்சரிவு அபாயம் நிலவுவதாக தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. இதற்குமைய கொட்டப்புல, பஸ்கொட, பிட்டபெத்தர மற்றும் முலட்டியன ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் வலஸ்முல்ல மற்றும் கட்டுவன ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிலும் அதனை சூழவுள்ள பகுதிகளிலும் மண்சரிவு அபாயம் நிலவுகின்றது. மழையுடனான வானிலை அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு நீடித்தால் நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ, கோரளை பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த
மக்களும் மண் சரிவு தொடர்பில் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. ரத்னபுரி மாவட்டத்தின் பிரதான வீதிகளில் வெள்ளம் வடிந்தோடியுள்ள போதிலும் தாழ்நில பகுதிகள் இன்னும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கொடிகாமுவ, வட்டுகெதர, மகவலவத்த ஆகிய பகுதி மக்களும் வெள்ளத்தினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். எங்களுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சல்ல. நாங்க கேட்கிறது எங்களுக்கு இல்லா போன எல்லா எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆதார் தர சொல்லி நெலுவ பிரதேச செயலாளர் பிரிவு, மாதுகட கிராம சேவையாளர் பிரிவின் மல்முருகேன, ஹெல்தோல மலைப்பகுதிகளிலும் மண் சரிவு ஏற்படும் அபாயம் நிலவுகின்றது. இதனால் 10 குடும்பங்கள் குறித்த பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். மண் சரிவு ஏற்பட்ட நிவிதிகள கிரிபத்கல மலையின் மேற்பகுதியை இன்று நாம் கண்காணித்தோம். பெரும்பாலான பகுதிகளில் மரங்கள் வெட்டப்பட்டுள்ள காட்சிகளும் எமது கேமராவில் பதிவாகின. மலைக்கு அண்மித்துள்ள காட்டு பகுதிகளிலும் மரங்கள் சரிந்து விழுந்துள்ளமையும் காணக்கூடியதாக இருந்தது. கடந்த 26ஆம் தேதி இந்த மலைப்பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் 27 பேர் உயிரிழந்துள்ளதுடன் அண்மித்த பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். ரத்னபுரி, அயகம நகரிலும் அபாய நிலை காணப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக இந்த நகருக்குள் பிரவேசிக்கும் அனைத்து வீதிகளும் தடைப்பட்டிருந்தன. சிங்கராஜ வனத்தை அண்மித்த வீதியொன்றினூடாக மிகவும் மத்தியில் நமது பிராந்திய செய்தியாளர் அப்பகுதிக்கு சென்றிருந்தார். மஸ்கலியா பிரவுன்ஸ்விக் தோட்டத்தில் தீயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதிய வீடுகளை கையளிப்பதில் அரசியல் பாகுபாடு காண்பிக்கப்பட்டுள்ளதாக தோட்ட தொழிலாளர்கள் சிலம் குற்றம் சுமத்துகின்றனர். எவ்வாறாயினும் தொழிலாளர்களின் இந்த குற்றச்சாட்டினை நிராகரிக்கும் வகையில் மலைநாட்டு புதிய கிராமங்கள் சமூக அபிவிருத்தி அமைச்சு ஹட்டனில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்திருந்தது. எல்லா சாமானையும் எங்க வீட்டுல பறி கொடுத்து நாங்க ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகி எங்க பிள்ளைங்கள அந்த ஸ்கூல்ல வச்சிருந்ததுல எல்லாம் வச்சிருந்து இப்பயும் எங்களுக்காக அந்த அடிச்சு கொடுத்திருக்க தகர வீட்டுல எங்களுக்கு ஒழுகுது, நிம்மதியா இருக்கவே முடியல. படுக்க கூட எங்களுக்கு இடம் இல்லாத அளவுக்கு தான் அங்கேயும் இருக்கிறோம். அங்க இருந்துகிட்டு நாங்க இங்க வந்து உங்களுக்கு தான் இந்த வீடு அப்படின்னு எங்க பேரை எழுதி எங்களுக்காக நம்பர்லாம் எழுதி போட்டு இந்த வீடு உங்களுக்கு, இந்த இடம் தான் உங்களுக்குன்னு சொல்லி சொன்ன பிறகுதான் அவங்க சொன்ன வேலையெல்லாம் நாங்க செஞ்சோம். முதலாவது கல்லு நாட்டுறதுக்கு திகாம்பரம் ஐயா வந்தப்ப 1000 ரூபாய் காசு கொடுத்தோம். அடுத்து இந்த வீட்டுக்கு நில வைக்கிறதுக்கு நீங்க புதுசா இங்க வந்து வாழ போறீங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு சொன்னா அந்த வீட்டுக்காக நீங்க இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி என்னென்ன சாமான் வாங்கிட்டு வர சொன்னாங்களோ அவங்க பாஸ்மார் சொன்ன சாமான் அவலமும் நாங்க வாங்கிட்டு வந்து 3-4000 செலவழிச்சு நாங்க அந்த நிலையவும் வச்சோம். இப்ப கடைசி நேரத்துல டாய்லெட் குழி வெட்டி தர சொன்னாங்க, அதுக்கும் நாங்க காசு செலவழிச்சு தான் வெட்டினோம். எங்களை செங்கோடி சங்கத்துல நாங்க இருக்கிற காரணத்தினாலதான் உங்க 2 பேத்துக்கு வீடு இல்லன்னு சொல்றாங்க. நாங்க இவ்வளவு தூரம் கண்ணீர் விட்டு கேக்குறோம், எங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த வீடு வேணும். 2 நபர்களுக்கு வீடுகள் கொடுக்கப்படவில்லை என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது. நடராஜா பலவேந்தன் என்ற நபருக்கு வீடு கொடுக்கப்படவில்லை. அந்த பிரதேசத்தில் வாக்கு டாப்பிலே 75 என்ற இலக்கத்திலே ஒரே குடும்பத்தில் 4 நபர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஒரே குடும்பத்தில் 4 பேர் இருக்கின்றார்கள் என்பதுதான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு வீடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ஜெயந்திமாலாவின் வீடு உண்மையில் தீப்பற்றிய வீட்டிலே தீப்பற்றி எரிந்தது. அவருக்கு ஒரு வீடு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். ஜெயந்திமாலாவினுடைய மகள் ஸ்ரீபிரியா நேற்று ஊடகத்திலே பேசுகின்ற பொழுது அவருக்கு வீடு கொடுக்கப்படவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள். ஜெயந்திமாலாவினுடைய மகளும் ஜெயந்திமாலாவும் வீடு எரிகின்ற பொழுது ஒரே வீட்டில் தான் இருந்திருக்கின்றார்கள். வீடு கேட்கின்றார்கள், ஒரு குறிப்பிட்ட தொழிற்சங்கம் வீடு கேட்கின்றது. துரைசாமி குமரேசன் என்ற ஒரு நபருக்கு, இவர் கொழும்பிலே வேலை செய்கின்றார். இவர் வீடு எரியவில்லை. இவரின் வீடு அந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. துரைசாமி குமரேசன் என்பவர் ஜெயந்திமாலாவினுடைய மருமகன். ஆகவே நான் நினைக்கின்றேன் ஜெயந்திமாலாவிடம் கேட்க வேண்டிய சீதனத்தை எங்களிடம் கேட்கின்றார் போல வீடு தாருங்கள் என்று. எங்களுடைய சட்டத்திட்டத்தின்படி ஒரு குடும்பத்திற்கு ஒரு வீடுதான் கொடுக்கலாம். ஆகவே ஒரே குடும்பத்தில் 4 பேர் வாழ்ந்திருக்கின்றார்கள். அது கிராம உத்தியோகத்தர் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த உறுதி செய்யப்பட்டதன்படி அவர்களுக்கு ஒரு வீடு வழங்கப்பட்டிருக்கின்றது. எரிந்த வீடுகளில் இப்பொழுது எங்களிடம் இந்த கையேடு இருக்கின்றது. இதிலே 6 வீடுகள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மலைய மக்கள் முன்னணிக்கு ஒரு வீடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. செங்கோடி சங்கத்துக்கு 2 வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல
தொழிலாளர் தேசிய சங்கத்திற்கு 12 வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பிரவுன்ஸ்விக் தோட்டத்தில் கடந்த வருடம் ஏற்பட்ட தீயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் அமைச்சர் பழனி திகாம்பரத்தின் தலைமையில் நேற்று முன்தினம் மக்களிடம் கையளிக்கப்பட்டது. எனினும் இதன்போது 2 குடும்பங்களுக்கான வீடுகளை மாத்திரம் கையளிக்காதிருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் இடம்பெற்ற போது செய்தி சேகரிப்பதற்கு சென்ற ஊடகவியலாளரின் பணிக்கும் இடையூறு ஏற்படுத்தப்பட்டமையால் அது தொடர்பிலான காட்சிகளை எம்மால் ஒளிபரப்ப முடியவில்லை. எவ்வாறாயினும் இந்த விழா தொடர்பிலான நிழற்படங்கள் அமைச்சர் பழனி திகாம்பரத்தின் பிரத்யேக முகப்புத்தகத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தன. தீயினால் பாதிக்கப்படாத தொழிலாளர் தேசிய சங்கத்தின் சிலருக்கும் இந்த வீட்டுத் திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். வீட்டுத் திட்டத்தின் பயனாளிகள் பட்டியலில் இறுதி வரை தமது பெயர்கள் இருந்ததாகவும் வீடுகள் கிடைக்காத குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகவல்களை கோரி தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் நாம் விடுத்த வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் விடுத்த வேண்டுகோளுக்கு பதிலளிக்கும் வகையில் பாராளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகம் நீல் இத்தவல கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். தகவல் அறியும் சட்டத்தின் 5வது சரத்திற்கமைய அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகமைகளை வழங்குவதை நிராகரிப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் தொடர்பில் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கமைய 14 நாட்களுக்குள் மேன்முறையீடு செய்ய முடியும் எனவும் பாராளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகம் மேலும் கூறியுள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களை எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் ஜனாதிபதி சந்திக்க உள்ளதாக வடமாகாண ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ளது. காணாமலாக்கப்பட்டவரின் உறவினர்கள் தமது சாத்வீக போராட்டத்தின் 100வது நாளான இன்று கிளிநொச்சி A9 வீதியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவினர்கள் கிளிநொச்சியில் நடத்திய சாத்வீக போராட்டத்தின் 100வது நாள் என்றாகும். இதனை முன்னிட்டு கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் நடைபெற்ற சமய வழிபாடுகளில் வடக்கு கிழக்கின் ஏனைய மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களும் கலந்து கொண்டனர். கடந்த 100 நாட்களாக இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்து கூட்டாக கண்ணீர் வடித்திருக்கின்றோம். நாங்கள் அரசியல்வாதிகளால் கைவிடப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய நாட்டின் அரசியலால் கைவிடப்பட்டிருக்கின்றோம். 100வது நாள் போராட்டம் நடத்தப்படவிருந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை போலீசார் அறிவித்தனர். ஒன்று கூடுவதற்கும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்துவதற்கும் அரசியல் அமைப்பில் தங்களுக்கு உரிமை இருப்பதை நீதிமன்றம் மதிக்கின்றது. அதேவேளை தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தினால் பொது ஒழுங்கிற்கும் பொது மக்கள் நலத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்தாதவாறு ආර්පාටකනේ මොන්නරකුමාරෝ அறிவுறுத்தப்படுகின்றீர்கள். අවධානය යොමු කරන විතරයි අපි මේක කරන්නේ. එතකොට මේ ඔයගොල්ලෝ කවුරුත් ඇවිල්ලා ඇහුවේ නැහැ. මේ උද්ඝෝෂණ තියන්න එපා. මේවා ඇවිල්ලා සාමකාමීවනේවනේ. ඒවා තියන්න එපයි කියන එක අපි සඳහන්ලා නැහැ. එහෙම කරුවොත් සර් ඇවිල්ලා බාර දෙන්න අපි ගන්නවා. කිසිම ඒක කරුවොත් ඔයා දෙන්න බාර ගන්නවා. අපි දන්නවා ඒක. අපි දන්නවා. இதனையடுத்து நீதிமன்றத்தின் அறிவித்தல் போலீசாரினால் ஒட்டப்பட்டது. எவ்வாறாயினும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் பல்வேறு கோரிக்கைகளுடன் A9 வீதியில் மறியல் போராட்டத்தை ஆரம்பித்தனர். 7, 8, 10 வருடங்களாகியும் இவர்களின் பிள்ளைகளை தேடிக் கொடுப்பதற்கு முப்படையினராலும் இந்த அரசாங்கத்தினாலும் முடியாது போயுள்ளது. இவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதாக தெரிவித்தே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. அந்த வாக்குறுதிக்கமைய ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் கடந்தும் அவர்களால் எதனையும் செய்ய முடியாது போயுள்ளது. கண்ணுக்கு முன்னால பஸ்ஸில் ஏற்றி இருட்டு கண்ணாடி CCTV பஸ்ஸில் ஏற்றி போனவன் நாங்களும் மாறோம்னு சொல்லி பேக்கை தூக்கிண்டோட எங்களை வரக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ அம்மா மேல கலைச்சி விட்டுட்டு எங்கட பிள்ளைகளை ஏற்றிக்கணும். இதுவரையும் எங்கட பிள்ளைகளோட தொடர்பு எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஜனாதிபதியை கெஞ்சி கேட்கிறோம். எங்கட பிள்ளைகளை எந்த குற்றம் தான் செய்தாலும் நீங்கள் குற்றத்தை தண்டிங்கோ பிள்ளைகளை காட்டிட்டு தான் அதே நேரம் இருந்தார். 58 டிவிஷன் கட்டள தளபதி ரவீந்திர சில்வா அவேந்த தலைமையில தான் எங்கட பிள்ளைகள் சரண்டர் அடைஞ்சது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். உறவுகள் பற்றிய ஒரு தெளிவான நிலைப்பாட்டை ஒரு பொறுப்பு வாய்ந்த அரசு என்ற வகையில் எமக்கு அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும்.
இந்த நிலையில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்ட இடத்திற்கு வருகை தந்த கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபரிடம் ஜனாதிபதியிடம் கையளிக்குமாறு கோரி மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் பெயர் விவரங்களை வெளியிட வேண்டும், ரகசிய தடுப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் பெயர் விவரங்களை வெளியிடுவதுடன் அந்த முகாம்களுக்கு செல்வதற்கு தமக்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் எனவும் இந்த மகஜரில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் A9 வீதியை மறைத்து தொடர்ந்தும் போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தர மருமைநாயகம் அங்கு சென்றார். பிரதிநிதிகள் போகணும். அதனால எங்களுக்கு இந்த 5-6 பேர் நாங்கள் 15 பிரதிநிதிகளோட ஜனாதிபதியோட ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்தால்தான் எங்களுக்கு பிரச்சனை தீர்மான்ற நம்பிக்கை இருக்கு. மற்றபடி மற்றவர்களுக்கு ஒரு டிசிஷன் மேக் பண்ற பவர் இல்ல. பிரைம் மினிஸ்டர் முந்தி சொன்ன சில விஷயங்களால ட்ரஸ்ட் பண்ண எங்களுக்கு பிள்ளைகள் எல்லாரும் இறந்துட்டு நம்ம சொல்லி கூட கோரிக்கையை நான் நேரில் நாங்கள் எடுத்திருக்கிறேன். உங்களோட கோரிக்கையை நான் எப்படியாவது ஜனாதிபதி செயலகத்துக்கு இன்றைக்கு அறிவிப்பேன். இந்த நேரம் அறிவிப்பேன். பிரதமரோடு 5 பேருக்கு ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருந்தார், தேதி எடுத்து தந்திருந்தார். ஆனால் நாம் ஜனாதிபதி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று தற்போது கேட்டிருக்கின்றோம். 15 பேர் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு தேதி பெற்று தருவதாக ஒப்புக்கொண்டு செல்கின்றார். நாம் அதுவரை போராட போகின்றோம். போராட்டம் காரணமாக A9 வீதியின் போக்குவரத்து கிளிநொச்சியில் ஸ்தம்பிதமடைந்த நிலையில் மாற்று வீதியூடாக வாகனங்கள் பயணித்தன. A9 வீதியை மறைத்து ஒரு பகுதியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மற்ற பகுதியினர் மாவட்ட செயலகம் நோக்கி பேரணியாக சென்றனர். இந்த நிலையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களிடம் ஆளுநர் செயலகத்தினால் வழங்கப்பட்ட கடிதத்தை மேலதிக அரசாங்க அதிபர் கையளித்தார். ஒரு கிழமையில இதுக்குரிய காணாமல் போனோர் ஆணைக்குழுக்குரிய ஒரு ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்படுறதாயும் அதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். உங்களை சந்திக்கிறதுக்கு 2 கிழமையா வெள்ளம் சம்பந்தமான நடவடிக்கைகள் ஈடுபடுறபடியா அவருக்குரிய நேரம் அதுல இல்லை என்றும் உங்களுக்கு 2 கிழமைக்குள்ள உங்களுக்குரிய தியதி உங்களை சந்திக்கிறக்குரிய தியதி தருவதாக கூறியிருக்கிறேன். இதனையடுத்து A9 வீதியில் நடத்தப்பட்ட மறியல் போராட்டம் கைவிடப்பட்டதாக நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். எங்களுடைய பிள்ளைகளின் விடுதலைக்காகவும் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் போராட வேண்டும். ஜனாதிபதியுடன் பேசி எங்களுடைய கோரிக்கைக்கு சாதகமான பதில் வரும் வரை தொடரும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.